Hello children, welcome back to our channel Rumika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1, சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷனோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போய் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்ட் 3 வீடியோ வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே சில்ட்ரன், இப்போ டேட்டா ஹேண்ட்லிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 3 வீடியோ பார்க்கலாம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் என்ன, மீடியன். ஸோ வாட் இஸ் மீடியன் அப்படின்னா, மீடியன் ரெஃபர்ஸ் டு த வேல்யூ விச் லைஸ் இன் த மிடில் ஆஃப் த டேட்டா when arranged in an increasing or decreasing order with half of the observations above it and the other half below it. ஸோ மீடியன்ஸ் அப்படின்றது நம்ம டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, குரூப் ஆஃப் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டேட்டாவை வந்து நீங்கள் இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, அதாவது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே. ஸோ அதில் வந்து ஹாஃப் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் அபவ் இட், மிடில் ஆஃப் த டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஹாஃப் வந்து மேலே இருக்கும், ஹாஃப் ஆஃப் த டேட்டா வந்து கீழே இருக்கும். அந்த மிடில் வேல்யூ இருக்கும்ல, அதை தான் மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுதான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிற டேட்டா. 35, 32, 35, 42, 38, 32, 34. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மால் டு பிக்கில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 32, 32, 34, 35, 35, 38, 42. ஸோ இதில் மிடில் பார்ட் என்னது, 35 தான் மிடில் பார்ட். அபவ் த வேல்யூஸும் ஓகே, பிலோ த வேல்யூஸும் ஓகே, ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கேயும் நமக்கு 3 வேல்யூஸ் இருக்குது, இங்கேயும் நமக்கு 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மிடில் வேல்யூ தான் நமக்கு மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே இது நம்ம டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். 42, 38, 35, 35, 34, 32, 32. ஸோ இதுலேயும் நீங்கள் பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. அபோவ் த வேல்யூஸும் 3 தான் இருக்குது, பிலோ த வேல்யூஸும் நமக்கு 3 தான் இருக்குது. ஸோ மிடில் பார்ட் வந்து என்னது, 35. ஸோ இதுதான் மீடியன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாலும் ஓகே, நமக்கு மீடியன் வந்து சேமாக தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், பார் கிராஃப்ஸ். இது ஆல்ரெடி கிளாஸ் 6லேயே எக்கச்சக்கமான பார் கிராஃப்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்க. அதே தான் இங்கேயும் நம்ம இப்போ பேசிக்காக ஒரு பார் கிராஃப் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் 9 பாருங்கள். ஃபாலோயிங் டேட்டா கிவ்ஸ் டோட்டல் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 600 அப்டைன் பை 6 children ஆஃப் அ பர்டிகுலர் கிளாஸ். ஸோ ஒரு பர்டிகுலர் கிளாஸில் டோட்டல் மார்க்ஸ் வந்து 600க்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்குறாங்க. 6 childrenோட டேட்டா கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து அதை வந்து ஒரு பார் கிராஃபில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ரெப்ரசன்ட் த டேட்டா ஆன் அ பார் கிராஃப். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த டேப்லெட் காலம் தான் டேட்டா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் அப்டைன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அஜய் கொடுத்துருக்காங்க, பாலி, டிப்டி, ஃபயாஸ், கீதிகா, ஹரி கொடுத்துருக்காங்க. மார்க்ஸ் அப்டைன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ 450, 500, 300, 360, 400, 540. ஸோ சொல்யூஷன் ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு சூஸ் அன் அப்ராப்ரியேட் ஸ்கேல். நமக்கே தெரியும், ஒரு பார் கிராஃப் ட்ரா பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கேல் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ வி மேக் ஈக்குவல் டிவிஷன்ஸ் டேக்கிங் இன்க்ரிமெண்ட்ஸ் ஆஃப் 100. இவங்க வந்து 100 எடுக்க சொல்கிறாங்க. ஸோ 100 எடுத்தோன்னா நமக்கு ஈக்குவல் டிவிஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை போய் நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10, 20, 30 எடுத்தோன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கிராஃப் ரொம்ப பெருசாக ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய வேல்யூஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு 450, 500, 300 இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம 100 டிஃப்ரென்ஸில் ஸ்கேல் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ thus 1 unit will represent 100 marks. ஸோ அதனால தான் இங்கே ஸ்கேல் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, 1 unit is equal to 100 marks அப்படின்னு எழுதியிருக்கேன். What would be the difficulty if we choose 1 unit to represent 10 marks அப்படின்னா எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கும். ஸோ அது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம் செய்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து இங்கே 1 unit is equal to 100 marks அப்படின்னு எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, now represent the data on the bar graph. ஸோ இப்போ வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் டேட்டாவை.
ஸோ வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியிருக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு, ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வெர்டிக்கல் பார் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதனால் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கலாம். ஸோ நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நான் எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கிறேன். ஒய் ஆக்சிஸில் வந்து மார்க்ஸ் அப்டைன்டு, மார்க்ஸ் அப்டைன்டு. ஸோ இந்த டேட்டா வந்து நான் ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் யார் இருக்காங்க, அஜய் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க, 450. இதை வந்து இந்த கிராஃபில் எப்படி ட்ரா பண்ணலாம், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எழுதியிருக்கோம். ஸோ அஜய், பாலி, டிப்டி, ஃபயாஸ், கீதிகா, ஹரி. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு யூனிட் விட்டு விட்டு எழுதணும். அப்படின்னா தான் நம்மளால் ஒரு பார் கிராஃப் வந்து ப்ராப்பராக ட்ரா பண்ண முடியும். ஒய் ஆக்சிஸில் வந்து மார்க்ஸ் அப்டைன் போட்டிருக்கோம். ஸோ ஒரு யூனிட் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், 100 மார்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 0, 100, 200, 300 இந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து 0 to 100 அப்படின்னா இது நம்ம ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், 0க்கு அடுத்து 10 லைன்ஸ் இருக்கும், 0லேருந்து 100க்குள்ளே 10 லைன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு லைனும் நமக்கு 10, 20, 30, 40, 50. ஸோ இந்த மாதிரி 10th லைன் வர்றப்போ நமக்கு 100 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 100 to 200 பார்த்திங்கன்னா 10 லைன்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஒரு லைனும் 110, 120, 130 அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் நமக்கு இந்த ஒரு ஸ்கொயர் அப்படின்றத நமக்கு என்னது, ஒரு யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார் கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஜய் வந்து எவ்வளோ மார்க் சொல்லியிருக்காங்க, 450 சொல்லியிருக்காங்க. ஸோ 450 ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே வந்து அஜயோட நேம் இருக்குது. 450 அப்படின்றது 400க்கும் 500க்கும் இருக்கிற நடுவில் இந்த மிடில் லைன் இருக்குல்ல, அதுதான் 450. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு நம்ம டாட் வந்து ப்ளாட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக ட்ரா பண்ணிங்கன்னா நீட்டாக வந்து வந்துடும். ஸோ இது நான் வந்து வேர்ட்டிக்கல் பார் தான் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு 450 கூடிய பார். ஓகேவா? இது மாதிரி நம்ம ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரா பண்ணலாம். So the next student, Bali, he got 500 marks. So let's mark it. 500. So let me plot it. The next student is Dipti and she got 300 marks. So 300. The next student is Fayaz and he got 360 marks. So 360 is between 300. It's between 300 and 400. So 350 and one more line, so it's 360. The next student is Geetika and she got 400 marks. So 400. The last student is Hari and he got 540 marks. So it's between 500 and 600. And it's one line below the 550.
நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நியூ கான்செப்ட் படிக்க போகிறீங்க, ட்ராயிங் டபுள் பார் கிராஃப்ஸ். ஸோ யூஷுவலாக வந்து நீங்கள் சிங்கிள் பார், அதாவது பார் கிராஃப் அப்படின்றத நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க. இது வந்து டபுள் பார் கிராஃப் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, டேட்டாவை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காண்டி டபுள் பார் கிராஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் 10 பாருங்கள். A mathematics teacher wants to see whether the new technique of teaching she applied after quarterly test was effective or not. ஸோ ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் இருக்காங்க, அவங்க என்ன வாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நியூ டெக்னிக் ஆஃப் டீச்சிங் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு அப்புறமா. ஸோ அது வந்து எஃபெக்டிவாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காண்டி ஒரு டபுள் பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அவங்க எப்படி ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா, ஷீ டேக்ஸ் த ஸ்கோர்ஸ் ஆஃப் த 5 வீக்கஸ்ட் சில்ட்ரன். ஸோ கிளாஸ்லேயே கொஞ்சம் வீக்காக, கொஞ்சம் சரியாக படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட குவார்ட்டர்லி டெஸ்ட் மார்க் எடுத்துக்கிறாங்க, ஹாஃபலி டெஸ்ட் மார்க் எடுத்துக்கிறாங்க. இந்த குவார்ட்டர்லி டெஸ்ட் அவுட் ஆஃப் 25 அண்ட் இந்த ஹாஃபலி டெஸ்ட் அவுட் ஆஃப் 25. ஸோ 2 டெஸ்ட்டுமே 25 மார்க்ஸ்க்கு தான் டோட்டல் மார்க்ஸ்க்கு வச்சுருக்காங்க. ஸோ 2 டெஸ்ட்டில் உள்ள மார்க்ஸையும் டேட்டாவாக எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதுதான் இந்த டேப்லர் காலம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து இங்கே இருக்குது, அஷிஷ், அருண், கவிஷ், மாயா, ரீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குவார்ட்டர்லி மார்க்ஸ் அவங்களோட எடுத்திருக்காங்க 10, 15, 12, 20, 9. ஹாஃபலி மார்க்ஸ் அவங்க தான் எடுத்திருக்காங்க 15, 18, 16, 21, 15. ஸோ இதுக்கு வந்து ஒரு டபுள் பார் கிராஃப் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்றது. ஸோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, she draws the adjoining double bar graph and finds a marked improvement in most of the students. ஸோ அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து இந்த கிராஃப் வழியாக பார்க்க போகிறாங்க. ஸோ the teacher decides that she should continue to use the new technique of teaching. ஸோ தட் அவங்க அந்த பார் கிராஃபை வச்சு அவங்க வந்து இந்த நியூ டெக்னிக் நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஓல்டு டெக்னிக்கே போயிடலாமா, இல்லை இன்னும் வேறு ஏதாவது நியூ டெக்னிக் பண்ணலாமா அப்படின்றத அவங்க வந்து டிசைட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Can you think of a few more situations where you could use double bar graph? இதே மாதிரி நீங்கள் நிறையா விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ணலாம். இப்போ டபுள் பார் கிராஃப் ட்ரா பண்ணுறப்போ ஸ்கேல் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எழுதணும். அதோட அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்ன எழுதணும்னா, இப்போ நம்ம வந்து குவார்ட்டர்லி மார்க்ஸ், ஹாஃபலி மார்க்ஸ் ரெண்டுக்குமே நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ ஒரு கலர் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து குவார்ட்டர்லிக்கு வந்து ப்ளூ மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், ஹாஃபலிக்கு ரெட் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி இல்லைன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா பிளைன் பார் கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஷேடட் பண்ணி ஒரு பார் கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து அதாவது டபுள் பார் கிராஃப் வரைகிறப்போ அந்த மாதிரி அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கலர் வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டோட்டல் மார்க்ஸ் வந்து 25க்கு நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் 5, 5, 5ஆக எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார் கிராஃப் ட்ரா பண்ணலாம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒய் ஆக்சிஸில் வந்து மார்க்ஸ் அப் டைம். ஸோ யூஷுவலாக வந்து நம்ம ஒரு லைன் விட்டு தான் நம்ம நேம்ஸ் வந்து எழுதுவோம். இப்போ இது டபுள் பார் கிராஃப் அப்படின்றதுனால 2 லைன்ஸ். இப்போ 0 இருக்குன்னா 0க்கு அடுத்து 1, 2. ஸோ இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோட நேமே எழுதுகிறேன். அடுத்து 3, 4. ஸோ இங்கே தான் செகண்ட் ஸ்டூடெண்ட்டோட நேம். அடுத்து 5, 6. இந்த மாதிரி 2 லைன்ஸாக விட்டு எழுதணும். ஓகேவா? இப்போது இங்கே ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து நம்ம 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 0லேருந்து நெக்ஸ்ட் லைன் வந்து 5, 10, 15, 20, 25, 30 அந்த மாதிரி வந்து நமக்கு போயிட்டே இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் யார் இருக்கா? அஷிஷ் இருக்காங்க. அஷிஷ் வந்து குவார்ட்டர்லியில் 10, ஹாஃபலியில் 15. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில், குவார்ட்டர்லிக்கு வந்து நான் ப்ளூ கலர் தான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். குவார்ட்டர்லிக்கு வந்து அஷிஷ்க்கு வந்து 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து 10 இந்த இடத்துல நான் வந்து குவார்ட்டர்லிக்கு ஒரு பார் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஃபலியில் எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 15 வாங்கியிருக்காங்க. அதை நான் வந்து ரெட்டில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 15 அப்படின்னு இருக்கிறப்ப இங்கே இருக்குது நமக்கு.
ஸோ டபுள் பார் அப்படின்றப்ப நமக்கு என்ன இருக்கும், ஒட்டி ஒட்டி தான் இருக்கும், கேப்லாம் இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு எதர் கலரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், இல்லைன்னா ஷேடட் ப்ளைன் பார் அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் வச்சே நம்ம சொல்லிடலாம், குவார்ட்டர்லியில் வந்து அஷிஷ் வந்து குவார்ட்டர்லியை விட ஹாஃப்லியில் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த பார் நமக்கு பிக்கராக இருக்குது. வென் கம்பேர்ட் டு திஸ் பார் இந்த பார் வந்து பிக்கராக இருக்குது. இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட பாரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, ட்ரா பண்ணிவிட்டு கம்பேர் பண்ணி பார்க்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ஹாஃப்லியில் இருக்கிற பார் ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ண நியூ டெக்னிக் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, இப்போ ரிமைனிங் பார்ஸ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். The next student is Arun. He got 15 in quarterly. So 15. And in half yearly he got 18. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஹாஃப்லியில் 18 எடுத்திருக்கான். ஸோ 18 அப்படின்றத நீங்கள் இப்போ இங்கே எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே 0லேருந்து 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 10 லைன்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ எவ்ரி 2 லைன்ஸ் வந்து நம்ம 1 மார்க்காக கன்சிடர் பண்ணணும். ஸோ டோட்டலாக 10 லைன்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் 5 குரூப்ஸாக பிரிச்சுக்கோங்க. 2 2 2 2 2. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் நமக்கு 10. இப்போ இந்த 2 லைன்ஸ் அப்படின்றது 1 மார்க், இந்த 2 லைன்ஸுன்றது 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 1 மார்க். அப்போது 0ல் இருந்து 5 வரைக்கும் அப்படின்றப்ப 10 லைன்ஸ் வரும். கரெக்டாக? 10 லைன்ஸில் எவ்ரி 2 லைனை வந்து நம்ம ஒரு மார்க்காக கன்சிடர் பண்ணணும். ஸோ கன்சிடர் பண்ணாதான் நமக்கு 0, ஏன்னா நம்ம 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 5 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா, அப்போ எவ்ரி சிங்கிள் லைன், எவ்ரி 2 லைன்ஸ், நாட் எவ்ரி சிங்கிள் லைன், எவ்ரி 2 லைன்ஸ் வந்து ஒரு மார்க். அப்போ 5 வர்றப்போ நமக்கு 10 லைன்ஸ் வந்துடும். 5 மார்க் அப்படின்றது 10 லைன்ஸ் வந்துடும். 0லேருந்து 2 லைன்ஸ் தள்ளி 1 மார்க் இருக்கும். அடுத்து 4 லைன்ஸ் தள்ளி 2 மார்க்ஸ் இருக்கும். 6 லைன்ஸ் தள்ளி 3 மார்க்ஸ் இருக்கும். 8 லைன்ஸ் தள்ளி 4 மார்க்ஸ் இருக்கும். 10 லைன்ஸ் தள்ளி 5 மார்க்ஸ் இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு வந்து 18 அப்படின்னா நமக்கு எப்படி வரும், இப்போ நமக்கு 15ன்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் நமக்கு 15 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 18 அப்படின்னு வர்றப்ப 16 17 2 லைன், 16 அப்படின்றது 2 லைன்ஸ் தள்ளி போடுவோம். அடுத்து 17 அப்படின்றது அகைன் அடுத்து ஒரு 2 லைன்ஸ் தள்ளி போடுவோம். ஸோ 4 லைன்ஸ் வந்துடும். 18 அப்படின்றது வந்து அகைன் ஒரு 2 லைன்ஸ் தள்ளி வரும். அப்போ 6 லைன்ஸ் தள்ளினா தான் நமக்கு என்ன மார்க் பண்ண முடியும், 18 மார்க் பண்ண முடியும். ஓகேவா, அப்புறம் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ So the 18 will come here. So next is Kavish. So Kavish got 12 for quarterly. So 12 ஸோ 12 அப்படின்றது வந்து இப்போ 10க்கு அப்புறமா 11 அப்படின்றது வந்து 2 லைன்ஸ் தள்ளி நம்ம 11 போடுவோம். அப்போ 4 லைன்ஸ் தள்ளி நம்ம என்ன பண்ணுவோம், 12க்கு வந்து plot பண்ணணும். ஓகேவா, So Kavish got 16 in his half yearly. So 16, 15. So this is 15. This is 15, and then it's 2 lines after that. So next is Maya's. So in Maya's quarterly exam, she got 20. So 20 is here.
in her half-yearly exam, she got 21. So 2 lines after 20. So next is Rita's. So Rita's quarterly exam have 9 marks. So to get 9, so 9 is 2 lines before 10. So 10, then 2 lines before that. So it's 9. And then in her half-yearly exam, she got 15. So it's 15. So 15. ஓகே சில்ட்ரன், இவங்க இப்போ வந்து டபுள் பார் கிராஃப் வந்து ட்ரா பண்ணிட்டாங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன அனலைஸ் பண்ணுறீங்க? ஸோ இது எல்லாத்துலேயுமே பாருங்கள், குவார்ட்டர்லியை கம்பேர் பண்ணுறப்ப ஹாஃப்லியோட பார் வந்து கொஞ்சம் பிக்கராக தான் இருக்குது. ஸோ அவங்களோட நியூ டெக்னிக் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் 3 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.